வணக்கம் அன்பு நண்பர்களே. நடிகர் பிரசாந்த் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் அந்தகன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் பிரசாந்த் மீண்டும் கதாநாயகனா களமிறங்கியிருக்காரு. இந்த அந்தகன் ஜெயிச்சிருக்கா, படம் ரசிகர்களை ஈர்த்திருக்கா, இந்த வீடியோவில் நம்ம விரிவாகவே பேசிடலாம். அந்தகன் பிரபலமான ஹிந்தி படத்தில் காப்பிரைட்ஸை வாங்கிட்டு தமிழில் அந்தகன், அதாவது பார்வையற்றவன் அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தில் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு நடிகர் பிரசாந்தினுடைய தந்தை தியாகராஜன். தியாகராஜன் தன்னுடைய மகனுக்காக நீண்ட காலமாக பார்த்து செதுக்கின திரைப்படம் தான் அந்தகன் திரைப்படம். முதல்ல அந்தகன் திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பியானோ கலைஞராக நடிச்சிருக்காரு நடிகர் பிரசாந்த். அவர் இயல்பாகவே பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன முடிவெடுக்கிறார்னா, நம்ம கொஞ்சம் நல்லா வாசித்தா கூட நம்மளை யாருமே பாராட்ட மாட்டாங்க, அதே ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக நம்ம இருந்தோம்னா கொஞ்சம் சுமாராக வாசித்தா கூட பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. அப்படின்னா நம்ம பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும்னா ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக நடிச்சுக்கிட்டே பியானோ இசைக்கலைஞராகவும் இருப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவெடுத்துட்டு பார்வையற்ற பியானோ இசைக்கலைஞராக வலம் வர்றாரு நடிகர் பிரசாந்த். அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவருக்கு நிறைய ஆதரவுகளும் ஏராளமான பாராட்டுகளும் ஒரு பக்கம் கிடைச்சிச்சு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு பியானோ இசைக்கலைஞர் சம்பந்தமாக கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக போயிருந்தப்ப 2 கொலை சம்பவங்களை நேரில் பார்த்துறாரு. இவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தானே அப்படின்னு முதல்ல அந்த கும்பல் அசால்ட்டாகவும் இருந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் நடிகர் பிரசாந்த் பார்வை மாற்றுத்திறனாளியாக நடிச்சுட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே அந்த கும்பல் நடிகர் பிரசாந்தை ரொம்பவே வெறித்தனமாக வேட்டையாடுறாங்க. ஒரு கட்டத்தில் நிஜமாவே பார்வையும் இழக்கிறாரு நடிகர் பிரசாந்த். இது எல்லாத்துக்குமான காரணம், மையப்புள்ளி என்ன, அதில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கக்கூடியதா பல்வேறு வகையான குற்றப்பின்னணிகளோட த்ரில்லிங்காகவே பேசக்கூடியதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80 வயதை தாண்டின இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நடிகர் தியாகராஜன் இந்த படத்தில் இயக்கத்தில் ரொம்பவே கவனிக்க வச்சிருக்கார். அதில் முதல் ஷாட்டில் ஒரு முயலை காட்டக்கூடிய காட்சிப்படுத்தலேருந்து கிளைமேக்ஸில் அதுக்கு ஒரு நாட் போட்டு கொண்டு வந்து முடிக்கக்கூடிய இடம் வரைக்கும் படத்தோட பல காட்சிகளில் ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுக்குறாரு நடிகர் தியாகராஜன். அதுலேயே ரொம்ப குறிப்பாக அந்த நடிகர் தியாகராஜன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 80 வயதை கடந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்க விதம், ரொம்ப குறிப்பாக தன்னோட மகனோட சினிமா கேரியருக்காக அவர் மெனக்கெட்டு இருக்கக்கூடிய அந்த உழைப்பு அந்த படம் நடிகளும் நல்லாவே தெரியுது. படத்தில் நடிகர் பிரசாந்த் தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளி எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்தது போல ரொம்ப அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். ஆனால் படத்தில் நடிகர் பிரசாந்த் உட்பட அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிட்டு மொத்த படத்தையும் தூக்கி சுமக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை சிம்ரன் தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஆழ்தோட்ட பூபதி பாட்டுக்கு ஆடின சிம்ரனா இது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நடிப்பில் வேற லெவலில் அதகலம் பண்ணியிருக்காங்க நடிகை சிம்ரன். அது மட்டும் இல்லாமல் படத்தில் சமுத்திரக்கனி, KS ரவிக்குமார், யோகி பாபு, ஊர்வசின்னு ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் இருக்காங்க, பிரியா ஆனந்த் உட்பட. அப்படி ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் படம் முழுவதுமே இருக்காங்க. ஒவ்வொருத்தரையுமே அவங்கவுங்க பாத்திரங்களை உணர்ந்து ரொம்ப லகுவாக பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சரியான கதாபாத்திரத்துக்கான பாத்திர வார்ப்பு வந்து படத்தில் ரொம்பவே கவனிக்க வைக்குது. படம் எப்படி இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், முதல் பாதி வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போகுது, ரொம்ப நம்மளை வந்து ஈர்க்க வைக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை முதல் பகுதி சீட்டு நுனியில் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு படம் ரொம்பவே பரபரப்பாக போகுது. ஆனால் இரண்டாம் பாதியினுடைய நீளத்தை கொஞ்சம் தியாகராஜன் கத்திரி போட்டிருக்கலாம். இரண்டாம் பாதியினுடைய நீளமும் மிக மெதுவாக நடக்கக்கூடிய இரண்டாம் பகுதியினுடைய கதை களமும் வந்து கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்துகிறது. சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும் நவரச நாயகன் கார்த்திக் மனதில் தங்கிவிட்டு போய்விடுகிறார். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. இதன் மூலமாக நடிகர் பிரசாந்த் மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி கலையம்சம் கொண்ட ஒரு நல்ல படத்தில் நடித்தா நடிகர் பிரசாந்தும் கவனத்துக்குள்ளாவார் அப்படிங்கக்கூடிய ஒரு படங்களில் ஒன்றாக இது இருக்குது. மற்றபடி பிரசாந்த் வந்து கடைசியில் படம் முடிந்தோன்னு ஒரு பாட்டு போடுறாங்க, அந்த பாட்டுக்கு நடிகர் பிரசாந்த் ஆடுறாரு. கிளைமேக்ஸில் தான் அந்த டான்ஸ் வருது. ஸோ அந்த டான்ஸ் எல்லாம் ஆடுறப்ப நடிகர் பிரசாந்துக்கு வயது தெரிகிறது, கொஞ்சம் முதிர்ச்சியான நடனமாக அந்த நடனம் தெரிகிறது. அதனால் வந்து நடிகர் பிரசாந்தை பொறுத்தவரை இது மாதிரியான நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்தால் தமிழ் சினிமா அவரை மீண்டும் ஒரு முறை உச்சத்தில் வைக்கும் அப்படிங்கிற விதமாக இந்த கதைக்களம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. சந்தோஷ் நாராயணனுடைய இசை படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. படத்தினுடைய பின்னணி இசையாக இருக்கலாம், படத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு 2 பாடல்களாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே சந்தோஷ் நாராயணனுடைய இசை ரொம்பவே கவனம் குவிக்க வைக்குது. அதுலேயும் நடிகர் பிரசாந்தினுடைய வீட்டுக்கே நடிகை சிம்ரன் ஒரு காட்சியில் போயிருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு முகத்தில் ஒரு மாஸ்க் அணிந்துட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த பின்னாடி வரக்கூடிய பின்னணி இசை, இதெல்லாம் வந்து படத்தை வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக ஒரு வேறு லெவலில் கொண்டு போகுது அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அந்த படம் பார்க்கலாமா வேண்டாமானா ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏற்ற படம் தான். ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படிங்கக்கூடிய பட்டியலில் நம்ம நிச்சயமாக இந்த படத்தை வெளியிட வைத்துக் கொள்ளலாம்.
ஸோ அந்த வகையில் அந்தகன் மிகவும் ஒரு நல்ல படமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஆவரேஜாக நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் அண்மை காலமாக வெளியான படங்களில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு நல்ல படங்களில் ஒன்றாகத்தான் அந்தகன் இருக்கிறது என்கிற தகவலோடு முதல் பாதியினுடைய விறுவிறுப்பை இரண்டாம் பாதியிலும் கொண்டு போயிருக்கலாம். இரண்டாம் பகுதியினுடைய நீளத்தில் கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம். இரண்டாம் பகுதியை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக செதுக்கியிருந்தால் இந்த அந்தகன் நம் மனதோடு தங்கியிருப்பான். அந்த வகையில் இப்பொழுது அந்தகன் ஒன் டைம் வாட்சபிள் மூவிகளுடைய பட்டியலில் இடம் பிடிக்கிறது. அந்தகன் அனைவருக்கும் மாணவன்.